அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள். ரொம்ப நாளாக ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கணும்னு இருந்தேன். ஒரு 90லேருந்து ஒரு 98 தடவை ட்ரம்ப் அவர்கள் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தணுன்ட்டு. பட் அந்த கிளைமில் இன்றைக்கி கிட்டத்தட்ட அவரோட உயிரே நான் தான் காப்பாற்றின அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே யூனியன் மீட் ஒன்று நடத்துவாங்க, அதாவது ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஸ்பீச் ஒன்று நடத்துவாங்க அமெரிக்கா வாஷிங்டனில். மனுஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசினார். 1.25 மணி நேரம் பேசினதில் சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள், நம்ம ஈரான் விவகாரத்துக்கு சம்மந்தப்பட்ட தகவல்கள் என்ன, அதை தாண்டி இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போகிறார். ஆனால் இஸ்ரேல் நிறைய போர் விமானங்கள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் வழக்கமாக உக்ரைனோட செய்திகளும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் இதில் பார்க்க போகிறோம். நண்பர்களே வாங்க, எப்படி அவர் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபோட உயிரை காப்பாற்றினார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ட்ரம்ப் அவர்கள் வந்து அவங்க ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச்சில் ஆல்மோஸ்ட் அவர் பேசின நிமிஷம் வந்து 1 மணி நேரம் 41 நிமிஷம் பேசினார் எக்ஸாக்டாக. அப்போ மறுபடியும் அமெரிக்காவை கோல்டன் ஏஜ் கொண்டு வர போகிறோம். 1776 எப்படி ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டதோ அமெரிக்காவுக்கென்று, அந்த ரெவல்யூஷனை நான் திருப்பி கொண்டு வர போகிறேன். நல்ல வேலை நீங்களாம் பைடன் கிட்ட மாட்டியிருந்தீங்கன்னா நாடுன்னா சின்ன பண்ணமா சீரழிஞ்சு போயிட்டுருக்கோம். நான் அதை வந்து கரெக்டான சரியான நேரத்தில் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னார். அது சொல்கிறது மட்டும் இல்லை, அப்போ தான் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட நான் வந்து 10 மாதம் ஆகுது, 10 மாதத்தில் 9 போரை நிறுத்திட்டேன். அந்த 9 போரில் ரொம்ப பிரத்யோகமாக எனக்குன்னு ரொம்ப விரும்பி செய்த செயல் என்ன அப்படின்னா, அது இந்தியா பாகிஸ்தானோட யுத்தம் தான். இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 35 லட்சம் மக்களோட உயிரை காப்பாற்றிருக்கிறன்ற ஒரு எனக்குள்ளே ஒரு பெருமை இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னார். என்னப்பா மனசு இப்படிலாம் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லிட்டு காசாவுக்கு ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்கல்ல, அந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தும் போது இவர் ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து ட்ரம்ப்புக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். தேங்கான்னு அவர் கையை பிடிச்சி, நீங்கள் ஏசிய நாட்டுக்குள்ளே ஒரு பெரும் உயிரிழப்பை காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் எங்களுக்கு தெய்வம் மாதிரி, இல்லைனா பல உயிரிழப்புகள் போயிருக்கோம், கிட்டத்தட்ட நானும் செத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாராம். அதை இன்றைக்கி வந்து மனுஷன் வந்து பாரு, இது மாதிரி பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி நான் உயிரோடு இருப்பதற்கு மிக முக்கிய காரணமே, என் உயிரை காப்பாற்றிய மிக முக்கிய காரணமே நீங்கள் தான். எனக்கு இந்த உயிர் காப்பாற்றிருக்கீங்க, கிட்டத்தட்ட நீங்கள் உயிர் பிச்சை போட்டிருக்கீங்க எனக்கு. உங்களால் தான் இன்றைக்கி நான் வந்து உயிரோடு பேசியிருக்கிறேன். இல்லைனா போட்டிருப்பாங்க, இல்லை போட்டு தள்ளிட்டுப்பாங்க, அணு ஆயுதமே போட்டிருப்பாங்க. நல்ல வேலை என்னை காப்பாற்றினீங்கன்ற மாதிரி வந்து பேசினாராம். ரைட்டு தான். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், மனசு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வருது, வெளியே வருது. ஏன்னா யார் பங்கர்ஸ் கடியில் இருந்தாங்கன்ற ஒரு தகவல் கிடைக்கணும் ஒன்று. இரண்டாவது, சும்மா 8 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது, 9 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு ட்ரம்ப். அது யார் தான்பா அப்படின்றதும் சொல்ல மாட்டேன்றாரு. இல்லை உன் கற்பனை கதையா அப்படின்னு எனக்கு தெரியல. இது கூட நிஜமாவே ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் போயிட்டு உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்றது இன்னொரு கேள்வி வச்சுக்கலாம். ஏன் உயிரையும் எல்லாம் அணு ஆயுதம் வந்து வீசியிருப்பாங்க, நீங்கள் காப்பாற்றிட்டீங்க தலைவரேன்னு சொன்னது வந்து உண்மையான்னு எனக்கு தெரியல. ட்ரம்ப் பேசுகிற பேச்செல்லாம் உண்மைன்னு நம்புகிறவங்களுக்கு உண்மை, இல்லை ஏதோ மனுஷன் ஒரு பக்கம் ஓரமாக வளரிட்டு போகிறார் அப்படின்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தகவல். ஆனால் ஒரு விஷயங்க, ட்ரம்ப் பேசுகிறது நம்ம நம்புகிறோமோ நம்பலையோ, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் யூனியனில் இருந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாமே ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ்லேருந்து மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாமே வராங்கல்ல, அவங்க எல்லாம் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அப்படியே எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அந்த 1.25 மணி நேரமும் வந்து கிட்டத்தட்ட அவங்க தோப்பு கர்ணம் போடாத குறை தான். ஒவ்வொரு தடவையும் ஐ ஸ்டாப் த வார், இந்தியா பாகிஸ்தான், ஐ சேவ் த லைஃப், ஷபாஸ் ஷெரீஃப் அப்படின்ற உடனே மக்கள் சும்மா எந்திரிச்சு நின்று உடனே கைத்தட்டி முடிக்கிறாங்க. சரி, இதுதான் அப்படின்னா ஈரான் விவகாரத்தில் நம்ம ஏன் போர் தொடுக்க வேண்டியது இருக்குது, ஏன் ஈரான் மீது தாக்குதல் ரொம்ப அவசியம் அப்படின்னா, கடந்த 47 வருடங்களாக ஈரானில் நிறைய ப்ராக்சிஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. நிறைய கொள்ளைகள் வந்து அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஈரானே வந்து தீவிரவாத கைகளுக்கு போன மாதிரி தான். அங்கே நிறைய மக்கள், அதுவும் நம்ம அமெரிக்கன் மக்களை வந்து சர்வீஸ் மெம்பர்ஸை நிறைய பேர் வந்து கொன்று குவிச்சிருக்காங்க. பில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் செத்துட்ருக்காங்க. இப்போ கூட 32,000 மக்களை வந்து அவங்க பாட்டு கொன்று குவிச்சிட்ருக்காங்க. அவங்களோட ஆயுதங்கள்
கூடிய விரைவில் அமெரிக்காவை ரீச் ஆக போகுது. இது எல்லாம் தடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதனால் ஈரான் மீது தாக்குதல் அவசியம் அப்படின்னோடனே அதுக்கும் ஒரு குரூப் வந்து எந்திரிச்சு நின்னுட்டு, தலைவா தலைவா ரிபப்ளிக் அப்படின்ற மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த ஒன்று அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரஷ்யா உக்ரைன் வார் ஒரு நாளைக்கு 25,000 பேர் செத்துட்ருக்காங்க. ஃபார் டேவுக்கு இல்லை, ஃபார் ஈச் எவ்ரி மந்த்துக்கு வந்து 25,000 பேர் வந்து செத்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. வெரி ஹார்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறுத்த முடியல. ஆனால் கண்டிப்பாக நிறுத்திடுவேன். ஏன்னா இந்த பிளட்டி வாரை நான் ஸ்டார்ட் பண்ணது நான் இல்லை, பைடன் தான் ஸ்டார்ட் பண்ணார். நான் இருந்திருந்தேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன்றாரு. சரி, ஓகே, ரைட், நம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கு ஒன்றே தலைவா வாழ்கன்னு அதுக்கு ஒன்று எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. அப்புறம் இஸ்ரேல் விவகாரம். இஸ்ரேலில் கிட்டத்தட்ட ஆஸ்ட்ரேலியஸ் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம், என்னுடைய பொறுப்பேற்றுக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சிங்கிள் ஆஸ்ட்ரேலியஸ் உயிரோடவோ பிரமாவோ அங்கே காசாவுக்குள்ளே இல்லை. அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து சேர்த்தனேன். அது யார்? நான் தான் அப்படின்னு தலைவா அப்படின்னு அதுக்கு ஒரு கைத்தட்டு. அதுக்கப்புறம் வெனிசுலா விவகாரத்தில், வெனிசுலாவில் ஒரு காலத்தில் எப்படிலாம் இருந்தது, இந்த கடினமான சூழ்நிலையில் கூட நம்ம வந்து 80 மில்லியன் பேரல் ஃபார் ஆயில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் பெரிய அளவுக்கு வெனிசுலா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் நம்மளுக்கு புதிய ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. இந்த புதிய ஃப்ரெண்டு கிட்டேருந்து இன்னும் நம்ம ஒட்டுமொத்த எண்ணெய் ஆயிலுமே நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு குரூப்பெல்லாம் ஒரு வெற்றி அந்த குரூப்பெல்லாம் ஒரு பங்கு அந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களா, அதே தான் அடிக்கடி எந்திரிச்சு நின்று கைத்தட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் இந்த சந்தேகம் வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபையாக இருந்தது. பட் இவர் பேச்சு எனக்கு எப்படி நம்புறதுன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். அங்கே பக்கத்தில் மெக்சிகோவில் வந்து சிஜேஎன்ஜினுடைய எல் மென்சோ சுட்டு போட்டாங்க இல்லையா, அதை போட்டதே கிட்டத்தட்ட நம்ம தான்ன்ற மாதிரி சொல்கிறாரு அவர். நான் தான் கிட்டத்தட்ட போட்டதே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒட்டுமொத்த குரூப்பும் வந்து கை தட்டினாங்க. அதனால் இதுக்கப்புறம் ட்ரக் கார்ட்டலோட தொந்தரவு வந்து பெரிய அளவுக்கு இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேசினார். நம்ம இந்த வீடியோ பதிவை அவர் சொன்னதில் நம்மளுக்கு என்ன முக்கியமான சாப்டர் மட்டும் பேசணும். பட் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து அந்த பொண்ணு வந்து அடிச்சு அந்த பொண்ணு இறந்து போச்சு. அப்பயே மைக்ரன்ஸுக்கு எதிராக பெரிய அளவுக்கான நடவடிக்கைகள், அது இல்லாமல் தொடர்ந்து மைக்ரன்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகளை அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காகிறாங்க. ஐரோப்பா நாடுகளையும் அமெரிக்காவோட நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க, அதுக்கான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே அது மாதிரி தான் தோணுது. மைக்ரன்ஸுக்கு எதிரான நடவடிக்கையில் நிறைய இறங்குறாங்கன்றது தெரியுது இல்லையா. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இல்லைமா இல்லீகல் ஏலியன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இல்லீகல் ஏலியன்ஸ் நான் வந்ததுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பர்சன் கூட கிராஸ் ஆகலை. பைடன் காலத்தில் ஒட்டுமொத்தமாக ஏலியன்ஸுங்களுடைய அட்டகாசமாக இருந்தது. ஆனால் நான் எல்லாத்தையும் தடுத்துட்டேன். மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ற கான்செப்டில் இருக்கேன். யாரெல்லாம் இதில் இணையிறீங்களோ, இல்லீகல் ஏலியன்ஸ் இல்லாமல் அமெரிக்காவை மீட்டெடுக்க வேண்டும் என்பவர்களாம் உடனடியாக எந்திரிச்சு நின்று இதுக்கு கரகோஷம் எழுப்புங்கள் அப்படின்னோடனே எல்லாருமே எந்திரிச்சாங்கன்னா இல்லை, ஒன்லி ரிபப்ளிக் பார்ட்டிஸ் மட்டும் தான் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. டெமோக்ராட்டிக் வந்து எந்திரிச்சு நின்று கை தட்டவே இல்லை, சுத்தமாக உக்காந்துக்கிட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து யூ கிரேசி பீப்புள், இவங்களால தான் நம்ம நாடு வந்து இப்படி மோசமானது காரணன்ற மாதிரி அவங்கள போட்டு மனுஷனை திட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா மோசமான விமர்சனங்களை வந்து சொல்லிவிட்டு, அந்த இலியன் ஹோமன் சொல்லிட்டு மினிசோட்டானுடைய மாநிலத்தினுடைய கவர்னராக நினைக்கிறேன் நான், அவங்களையும் டார்கெட் வச்சுட்டு அந்த அம்மா வந்து ஏற்கனவே ஒரு பேட்டியில் வந்து நான் வந்து சோமாலியாவிலிருந்து வந்தேன், நான் இப்போ வந்து இங்கே சோமாலியானுடைய அந்த வாசனையை உணர்கிறேன், அந்த மண்ணை உணர்கிறேன், கண்டிப்பாக சோமாலியா மக்களுக்கான நிறைய ஃப்ரீடம் கிடைக்குன்ற மாதிரிலாம் நிறைய சொன்ன உடனே ட்ரம்ப் அவர்கள் வந்து, ஏம்மா நீ சோமாலியாவுக்கு போயிடு, உன்னையெல்லாம் இங்கே வச்சதே தப்பு, நீ வந்து கவர்னராக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா, நீயே ஏலியன்ஸ் இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்துட்டு உங்கள் நாடு தான் மிகப்பெரிய லஞ்சம் லாவணத்தில் இருக்குன்னு ஏற்கனவே விமர்சனத்தை சொன்னார். இன்றைக்கி ஓப்பன் ஸ்டேஜில் அந்த அம்மாவை கூடி சீக்கிரம் அந்த எலியன் ஹோமர் வந்து சோமாலியாவுக்கு நாடு கடத்துறது தான் என் முக்கிய வேலைன்ற மாதிரியான விமர்சனங்கள் அந்த இடத்துல முன்வைத்தார் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. சரி, அவங்க பேசுனாங்க. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே மக்கள் இந்த ட்ரேடில் வந்து நிறைய கெயின் அடைஞ்சாங்க, இன்க்ளூடிங் நான்சி பெலோசி, காங்கிரஸ் உமன், எனக்கு எதிராளியாக இருந்தால் கூட
நிறைய கெயின் அடைஞ்சாங்க, இதுக்கெல்லாம் அவங்க எந்திரிச்சு நின்று கை தட்டணும் அப்படின்னோடனே அவங்க எந்திரிச்சு நிற்கலவனு இந்த சந்தேகம் நம்மளுக்கு வழக்கமாக இருக்குது தானே. இவர் எந்த நாட்டின் மீது வரி போட்டாலும் முன்கூட்டியே சொல்கிறாரு, எல்லோரும் சேல் பண்ணுறாங்க. வரி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷேரில் அடி வாங்கி கீழே வந்துடுது. உடனே அந்த பங்குகளை வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ரிலேஷன்ஷிப் வந்தோடனே அந்த பங்கோட விலை வந்து பெரிய அளவுக்கு உயருது. உயர்ந்த உடனே பெரிய அளவுக்கு கெயின் அடைகிறாங்க அமெரிக்கர்கள். இது வந்து பெரிய ஒரு இதாகவே வச்சு இதை பெருமையாகவும் பேசிகிட்டு இருக்கிறார். அதாவது இந்த ட்ரேடில் லீகலாக பண்ணி பெருமையாகவும் பேசிகிட்டு இருந்தார் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. ஈரான் விவகாரத்துக்கு போகிறதுக்கு முன்பு எனக்கு ஒரு டவுட்டு. இந்த வடகொரியா விவகாரத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு கட்டுக்கதையை கழட்டி விட்டுட்டு இருந்தாங்க. வடகொரியானுடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் அடுத்த கட்ட தலைவரை அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே நடக்கலை. அது ஃபேக் நியூஸ் தான். அது வழக்கம் போல் வடகொரியாவிலேருந்து வரப்படுகிற செய்திகள் எல்லாமே எப்படிப்பா எதன் அடிப்படையில்ப்பா சொல்கிறீங்க, அது தெரியாது சொல்லுவாங்க, எல்லாரும் ஃப்ளாஷ் நியூஸாக போடுவாங்க, அதுக்கு ஆதாரங்கள்லாம் கிடையாது. அது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவங்க பொண்ணுக்கு வந்து பையன் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆனால் மாற்ற போகிறாங்க, ஏன்னா பெண் வந்து அதிபர் பதவியில் உட்காரக்கூடாதுன்ற ரூல் இருக்குன்றலாம் அந்த கதையும் கட்டி விட்டாங்க. இப்போ அடுத்து இன்னொரு கதை என்ன அப்படின்னா, அங்கே யூகேனுடைய பத்திரிகைகள்லாம் ஒரு சில என்கே இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் நிறையா போட்டிருக்காங்கன்னா, அவங்க உக்ரைன் பத்திரிகைகள் கூட போட்டிருந்தாங்க. இப்போ இராணுவ வீரர்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஆள்னால் அங்கே கொஞ்சம் கட்டாய இராணுவ பயிற்சியுமே கூட இருக்குது. அது இல்லாமல் இந்த இராணுவ வீரர்கள் இப்போ எடுக்கிறது எதுக்காகன்னா, அங்கே மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சான். இது மாதிரி மாஸ்கோவுக்கு ஃபைட் பண்ண அனுப்ப போகிறாங்க அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆன உடனே அங்கே ஒரு ரூல் இருக்கான் வடகொரியாவில். இந்த மாதிரி அப்பா அம்மாவும் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அந்த பையன் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக மாறிடுவான். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற பையன் வந்து இங்கே போர் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அந்த ஒரு மாதத்தில் பார்த்தா பாதி வடகொரியாவே டைவர்ஸ் வாங்கிருச்சாங்க. அட ஏங்க எதுக்குங்க வம்பு அப்படின்ட்டு என்னன்னா எல்லாம் பேசிக்கிறாங்களாம் குசு குசுன்ட்டு. நம்ம டைவர்ஸை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா வாழ்ந்துக்கலாம். நம்ம பையன் பாவம் போய் ஏன் ரஷ்யாவில் போயிட்டு இறக்குறத விரும்பலை, ஏன்னா ஏற்கனவே போனவங்க யாரும் உயிரோடு வரல, அதனால் நம்ம இப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்படி பேசிக்கிறாங்களாம். இப்போ இப்படி ஒரு சம்பவம் வந்து போயிட்டுருக்கான். இதெல்லாம் யாருப்பா உங்களுக்கு சொல்கிறது? கொஞ்ச நாளைக்கு முன்பு நீங்கள் தானேப்பா சொன்னீங்க வடகொரியாவுடைய அதிபர் வந்து இராணுவ வீரர்கள் அனுப்பலை, வயல்வெளியில் வேலை செய்கின்ற மக்கள் அனுப்பிட்டாங்க, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் புரியல, இவங்க ஒரு மொழி பேச அவங்க ஒரு மொழி பேச ரஷ்யா டென்ஷன் ஆகிறான்ற மாதிரிலாம் கதையை விட்டுட்டு கடைசியில் வந்து அவர் நினச்சாருன்னா மொத்தமாக நீங்கள் போங்கப்பான்னு சர்வதிகார அடிப்படையில் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதே வடகொரியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது. டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ட்ரைனிங் வர மாட்டாங்கன்னு இந்த கதையை கட்டுறீங்களே, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. யூ பீப்புள் ஆர் கிரேசி அப்படின்ற மாதிரி நம்மளும் ட்ரம்ப் மாதிரி போயிட வேண்டியதான். யூ பீப்புள் ஆர் லுக்கிங் கிரேசின்ற மாதிரி போயிட்டு அடுத்து முக்கியமான சம்பவம் என்னென்னா, நேற்று 2 இடத்துல மிக முக்கியமான பயிற்சியை மேற்கொண்டாங்க ஈரான். ஒன்று வந்து பேந்தர் அப்பாஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னா, அடிக்கடி அந்த இடத்துல ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகுது. இது வந்து 3 தடவை பதிவாகிடுச்சு இது வரைக்கும். ஏதோ சம்திங் அந்த இடத்துல ஒரு குக்கிங் போயிட்டுருக்கு, ஏதோ குக்கரில் விசில் வர மாதிரி வந்துட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல, பட் பெரிய அளவுக்கான ஆயுதங்களாக இருக்கும். இன்னொன்று வந்து தெஹ்ரான். லாஸ்ட் டைம் இஸ்ரேல் வந்து தெஹ்ரானை தான் நேரடியாக அடித்தாங்க இல்லையா, அதனால் தெஹ்ரானில் பெரிய அளவுக்கான வான் தடுப்பு சாதனங்கள் போராட்டங்கள் சற்று விரிவடைந்து தெஹ்ரான்லேருந்து இஸ்ஃபஹான்லேருந்து சிராஸ் அப்புறம் மஸ்தாத் அன்ற போன்ற பகுதியில் லைட்டாக கொஞ்சமாக இந்த மாணவர்கள் போராட்டம் வந்து விரிவடைந்திருக்கிறது. நேற்று இரவு நடந்த பரபரப்பு கிட்டத்தட்ட வந்து லைவுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷனாகவே மாற்றிட்டாங்க. அதாவது ஈரானுக்கு தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு பரபரப்பு. திடீர்னு ஒரு 16லேருந்து ஒரு 17 F-22 போர் விமானங்களும் அப்புறம் ரீஃபியூல் பண்ணக்கூடிய விமானங்களும் பின்னாடி வந்துட்டுருக்கு. யூகேலேருந்து கிளம்புனது எங்கே போகுது அப்படின்றது மக்களுக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் கண் விழித்து காத்திருக்கிற மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா திடீர்னு யூடர்ன் அடித்து வந்து அதாவது இஸ்ரேல் நின்றுடுச்சு. இஸ்ரேல் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பென்குரியன் விமான நிலையம் ஒன்று, இன்னொன்று வந்து ஓவிடா ஏர்பேஸ் ஒன்று. இந்த பென்குரியன் விமான நிலையத்தில் சாரசாரியாக வந்து இறங்கி மறுபடியும் ரீஃபியூல் பண்ணுறாங்க. இங்கே ஓவிடாவில் வந்து ஆல்மோஸ்ட் F-22 ஃபைட்டர் ஜெட் வந்து 11க்கு மேலே வந்து இறக்குறாங்க. இந்த இரண்டு சம்பவம் அது இல்லாமல் இன்னொரு குறிப்பிட்ட ஃபைட்டர் ஜெட் பெகசஸ் அப்புறம் வந்து போயிங் KC-135 இந்த மாதிரியான போர் விமானங்கள்லாம் மறுபடியும் எல்லாமே இஸ்ரேலை நோக்கி போய் இறங்கினோடனே நினச்சி பாருங்கள். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்,
கிட்டத்தட்ட பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போகிறாரு. வாருக்கான சூழல் பெரிய அளவுக்கு தென்படுகிறது. ஒருவேளை விசிட் பண்ணுறதுனால இன்னும் 2 நாள் தள்ளி போகுமா இல்லை என்னன்னு தெரியலன்ற சொன்ன உடனே நேற்று இந்த ஒரு சம்பவம் நடந்த உடனே வழக்கமாக இது எப்படி எடுத்துக்கிட்டாங்க ஊடகங்கள் எல்லாமே என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவ்வளோதான் இப்போ இஸ்ரேலிருந்து கிட்டத்தட்ட கிளம்ப போகுது, தாக்கல் நடத்துறதுக்கு கிளம்ப போகுது, அதுக்கு எல்லாமே ரீஃபியூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ட்ரையல் பார்த்துட்டாங்க. ஏன்னா நேற்று வந்து சீனாவுடைய சேட்டலைட் வந்து ஒரு இமேஜை ஷேர் பண்ணாங்க. அங்கே சவுதி அரேபியாவில் இருக்கிறதோ இல்லை அங்கே பக்கத்தில் கத்தாரில் இருக்கக்கூடிய பேஸு கொஞ்சம் பாதி திடீர்னு எடுத்துட்டாங்க வெளியில் எடுத்துட்டு எங்கள் டியாஜோ கார்சியாவிலையும் இன்னும் வந்து போர்ச்சுகல்லையும் அப்புறம் வந்து ஸ்பெயின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவுலையுமே கொண்டு போய் எல்லாம் ஃபுல்லாக அடிக்கிட்டாங்க. இங்கே அவ்வளோ இல்லைன்ற மாதிரியான இது சொன்னோடனே இப்போ திடீர்னு ஒருவேளை இஸ்ரேலில் இருந்து நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் நேற்று இரவு பரபரப்பாக இருந்தாங்க. கொட்டசாமிங்களே போங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அப்போ இன்னொரு பரபரப்புமே கூட இருந்தது. எல்லை பகுதியில் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு, அதாவது செல்ஃபி பாய்ஸும் அணுகுண்டு பாய்ஸும் ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்லியாக இவங்களும் அவங்களும் மாற்றி சுட்டுக்கிட்டாங்க. அவங்க பாகிஸ்தானுடைய போஸ்ட் ஒன்று இருக்கும் முன்னாடி, அதை சுட்டதில் ஒரு 3-4 பேர் காயமோ இறந்ததா இவங்க சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் 38-40 பேர் போட்டாங்க. யார்? அணுகுண்டு பாய்ஸ் வந்து செல்ஃபி பாய்ஸை போட்டாங்க. இந்த மாதிரி நேற்று இரவு கூட ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருந்தது. ஆனால் கூடிய விரைவில் அந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட், அதாவது பங்காளிங்க சண்டை வந்து பெரிய அளவுக்கு விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று இரவே எதிர்பார்த்தேன். பட் ஏனோ சற்று கொஞ்சம் நல்ல நேரம் பார்க்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, நம்ம இஸ்ரேல் விவகாரத்தை பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பயணம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 25ஆம் தேதி 12:45 அங்கே போயிட்டு லேண்ட் ஆகிறாரு. 13 மணினா இந்திய நேரப்படி 1 மணிக்கு அங்கே ஏர்போர்ட்டில் இறங்க போகிறார். அப்புறம் 16:30 வந்து நீசெட்னு சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட்டில் அங்கே ஒரு கூட்டம் அங்கே பேச போகிறார். அப்புறம் 18 மணிக்கு ஜெருசலம் ஈவெண்ட்டில் ஒன்று கலந்துக்கிறார். அப்புறம் நைட்டு டின்னர், மறுபடியும் அடுத்த நாள் வந்து அக்ரிமெண்ட்டு, மறுபடியும் பென்குரியன் விமான நிலையத்திலேருந்து கிளம்ப போகிறான்ற மாதிரியான ஒரு ஃபுல் டீட்டெயில். அதில் ஜெருசலம் போஸ்ட் வந்து ப்ரைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க இந்தியாவை. இது வந்து வரலாற்று மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுன்றாங்க. நம்மளுக்கு நிறையா ஆயுதங்கள் ஒப்புதல் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இன்னும் ஒரு சிலர் வந்து ஐரன் டோம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. பட் அது எனக்கு டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் மற்ற ஹெவி டெக்னாலஜிலாம் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதனால் இந்த ஒரு பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக பார்க்கப்படுகிறது. இந்த பயணம் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய பயணமாக கூட அமையுமா? ஏன்னா சப்போஸ் ஐரன் டோம் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னாவே அடுத்தது அவங்க பாகிஸ்தானுக்கு எய்ம் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக புரிஞ்சிக்கலாம். நம்ம கூடிய சீக்கிரம் கட்டமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. ஏன்னா நம்ம தான் பாகிஸ்தானோட வைட் ரேஞ்சை வந்து நம்ம இருக்குது, நம்மளுக்கு கீழே பஞ்சாப்லேருந்து மேலே காஷ்மீர் ஃபுல்லாக இருக்குல்ல. அதனால் இது ஃபுல்லாக நம்மளுக்கான அந்த பொறுப்புகள் இருக்குன்றனால மேபி ஷேர் பண்ணுறாங்கன்னா முழுமையாக பார்க்கலாம். என்னென்ன அக்ரிமெண்ட், என்னென்ன ஆயுதங்கள் வாங்க போகிறாங்கன்ற மாதிரியும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு தகவல். நேற்று துருக்கியில் F-16 போர் விமானம் ஒன்று ஆப்ரேஷனில் ஈடுபடும் போது, அதாவது பயிற்சிகள் ஈடுபடும் போது திடீர்னு விழுந்து வெடிச்சிருக்கு. 2 விமானிகள் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. அது F-16 போர் விமானம் அப்படின்றதுனால கொஞ்சம் பேசு பொருளாக இருக்கிறது. கிளாடியா ஷென்பம் அவர்கள் எலான் மாஸ்க் மீது கேஸ் ஃபைல் பண்ண போகிறான்ட்டாங்க. எலான் மாஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் ட்ரக் கார்ட்டலினுடைய தலைவன், அவன் தான் கிட்டத்தட்ட மெக்சிகோவே ஆண்டுட்டு இருந்தான், அவரோட பப்பட்டு தான் இந்த அம்மா கிளாடியா ஷென்பம் அவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்ன உடனே யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, தேவையில்லாமல் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இந்த கருத்து சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க மீது லாஷூட் ஃபைல் பண்ண போகிறேன்ற சொன்னாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் நேற்றுருந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேங்க. நேற்று இரவே எனக்கு டைம் எனக்கு இல்லை, கிட்டத்தட்ட 29 நிமிஷம் பேசுனதுனால சொல்ல முடியல. மேபி எனக்கு டைம் இருந்தாலும் இல்லைனாலும் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு நான் இந்த 2 இமேஜை காட்ட விரும்புகிறேன். ஒரு இமேஜ் வந்து 29/10/2024, இன்னொரு இமேஜ் வந்து 30/10/2024. அந்த 29ஆம் தேதி இருக்கக்கூடிய இமேஜ் என்னன்னா, ஒரு பெரிய லேபு, எங்கே மெத்தபெட்டமைன் தயாரிக்கின்ற ஒரு மேனுஃபேக்சரிங் லேபு ஒன்று வந்து NCB வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கௌதம புத்தர் நகர் சொல்லிட்டு அந்த அதாவது நியூ டெல்லி பக்கத்தில், நியூ டெல்லிக்குள்ளேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று. 95 கிலோ மெத்தபெட்டமைன் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒன்று. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் சொல்கிறாங்க, அந்த 95 கிலோ மெத்தபெட்டமைன் பிடிச்சதில் 2 பிஸ்னஸ் மேனை வந்து பிடிக்கிறாங்க. ஒன்று வந்து திஹார் ஜெயில் வார்டனும், இன்னொருத்தர் வந்து மெக்சிகன் கார்ட்டல். நோட் பண்ணிங்களா? என்னைக்கு டேட்டு? 30/10/2024 இந்த மெக்சிகன் கார்ட்டல் கிட்டத்தட்ட 5 சஸ்பெக்டை வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்னு 6 லேப் வந்து இயக்கிட்டு இருக்காங்கன்னாங்க. ஆனால்
அந்த 30/10/2024 கைது பண்ணி அந்த மெக்சிகன் கார்ட்டலோட பேரை வந்து வெளியிட்டாங்களான்னா வெளியிடல. அப்போ என்சிபி வந்து வெளியிடவே கிடையாது. ஒரு 2 பேர் தான், 2 பேர் கூட வெளியிடல. ரொம்ப மறைமுகமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பேரை வெளியிட்டாங்க. ஆனால் அந்த பேர் வெளியிடுறதுல யார் மாட்டினதுன்னா, இந்த சிங்கம் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. சிங்கம் படத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்து ஏதோ ஏய் பாஸ்போர்ட் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வைப்பாங்கல்ல. அந்த ஒரு சீன் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிமெம்பருக்கு வரலாம். ஆனால் அந்த எல்மென்ச்சோ வந்து கைது ஆகலை, அவனுடைய ரைட் ஹேண்ட் வந்து கைது பண்ணாங்க அப்படின்ற தகவல் அப்பயே ரீச் ஆன மாதிரி சொன்னாங்க. சரி, இந்த 2 பத்திரிகை செய்திகளையும் தாண்டி 8/6/2025 அப்போ இந்த சிஜேஎன்ஜி குரூப் இருக்காங்கள்ல, அதாவது கார்ட்டல் ஜெல்சோ நுவா ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இந்த குரூப் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இவனுக்கு சாதாரண ஆள் கிடையாது. இராணுவத்தோட மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கிறவங்க, உலகம் முழுய மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பு. அது இல்லாமல் தடுக்க போன எந்த இராணுவமாக இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு ஈவு இறக்கமின்றி கொன்று குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு தடையெல்லாம் விதித்தாங்க. சரி, அவங்க அந்த தடை விதிக்கும் போது நம்ம இந்தியாவில் வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் ஒன்று, அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் பக்கம் கைது பண்ணுறாங்க. ஒன்று வந்து அமித்குமார் சிங், திகார் சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் வார்டன் நவீன்மன், ரவீந்திர ஜனார்தனன், அம்ரித் பூரி, மெக்சிகோ நாட்டை சேர்ந்த அந்த குட்ஸரிஸ் லூசோ குஸ்டோவோ இன்னும் 5 நபர்களை வந்து கைது செஞ்சுருக்காங்க. இது எப்போன்னா, இந்த சர்வதேச இது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த ஒரு லிஸ்ட்டு வந்து அதாவது என்சிபி வந்து வெளியிட்டாங்க. அந்த ட்ரக் கார்ட்டல் இருக்கான்ல, அதாவது இந்தியாவுக்குள்ளே எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, துபாய் போன்ற நாடுகள்லாம் வந்து லீகலாக கொண்டு போயிட்டு அவாலா பணம் மூலியமா இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ளாரையே இந்த ஃபேண்டலின், மெத்தபெட்டமின் போன்ற பொருட்கள்லாம் வந்து தயாரிக்கிறது லேப் வைத்து. இப்போ ரீசெண்டில் இல்லை, 1 வருஷம் நினைக்கிறேன், சாதிக் பாஷான்னு சொல்லிட்டு எங்கள் திமுக ஐடிவிங்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து கைது பண்ணாங்கல்ல, மெத்தபெட்டமின் வைத்திருந்தான்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு தூக்குனாங்கல்ல, டெல்லியிலிருந்து ஒரு லிங்க் வந்து தூக்குனாங்கல்ல, அவங்க எல்லாமே இங்கே நம்ம எல்லை வரைக்கும் வந்திருக்கிறது. அந்த எல்மென்ச்சோன்ற அந்த குரூப் இல்லீகலாக ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தலைவனை உருவாக்கி அவனை கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சூர்யா படத்தில் வந்த மாதிரி தான் இவன் வந்து எதாச்சியாக வந்து சிக்கனம் மாதிரி லம்பாக வந்து விட்டு தூக்குனாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அவங்க சிறையில் தான் இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். இதை ஏன் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கோ ஒரு ட்ரக் கார்ட்டல் இறக்கவில்லை, மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ட்ரக் கார்ட்டில் போட்டு தள்ளலை, அவன் இந்தியாவிலும் ஊடுருவி ஒரு லேபை அவன் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசில் இருந்திருக்கு, டெல்லியில் இருந்திருக்கு. உத்தரப்பிரதேசிலும் டெல்லியில் இருந்து தாங்க தமிழகம் வரை இருக்கக்கூடிய நம்ம மாணவர்களுக்கோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கோ கூட கிடைச்சிருக்குமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி உலகளாவிய அளவில் ஒரு நியூஸ் ஒன்று போட்டாங்க, இந்த ஜென்சி வந்து இந்த அது மது பிரியர்களாக இல்லையா அவ்வளோ, அதாவது ரம்மு ஓட்கா அதெல்லாம் வந்து குடிக்கிறது கிடையாது, பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கான். இதனால் அந்த நிறுவனமே பெரிய லாஸுன்றாங்க. அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன், டே இது லாஸ் எல்லாம் இல்லை, எல்லாம் சைடு மாதிரி இருக்காங்க, எல்லாம் கஞ்சாவுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாயிட்டாங்க, எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுடருக்கு போயிட்டு இருப்பாங்க போல், அவனுங்க தண்ணி அடிக்கலாம் நிறுத்தலைன்ற மாதிரி இன்னும் வராங்க. அது இல்லாமல் ஜென்சிலாம் வளர்கிற பசங்க தானே, எடுத்தோடனே அப்படி குடிக்க மாட்டானுங்க, பீரும் மற்றதான் குடிப்பாங்கன்னு இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்தேன் நான். ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய மெக்சிகோவில் ஒருத்தர் சுட்டுக்கொள்ள அது இங்கே வரை நம்ம பக்கத்து வீடு வரை அந்த லிங்க் இருந்திருக்கு அப்படின்றதுலேயும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்வதற்காக தான் 2 நாட்களாக காத்திருந்தேன். இனியோ உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஒரு பெரிய பாரத்தை வந்து நான் குறைச்சிருக்கிறேன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம அடிஷ்னலாக இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல, இதுதான் இதுவரை ரஷ்யா பிடிக்கப்பட்ட பகுதி. அந்த பிங்க் கலராக இருக்குல்ல, மீதி அந்த சிவப்புகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. டானக்ஸ் பகுதியும் மீதி எல்லாமே ரஷ்யா இதை முழுமையாக கேட்குறாங்க. உக்ரைன் வந்து எதுவுமே கொடுக்க மறுக்கிறாங்க. அதனால் பேச்சுவார்த்தை கொல கொலன்னு எடுத்துகிட்டே தான் இருக்குது. நேற்று கூட தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருந்தது. மிக முக்கிய பகுதியில் அடிச்சிட்டாங்க. உக்ரைனுடைய மிக முக்கிய ஆயில் பைப்லைனு, கேஸ் பைப்லைனு அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. மார்க் கார்னி அவர்கள் உக்ரைனுக்காக 1.4 பில்லியன் அளவுக்கான பேக்கேஜ் கொடுக்க தயாராக இருக்கும். மேற்கொண்டு ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை போடுறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போனாலும், தாக்குதல்கள் ஒரு பக்கம் நிகழ்ந்தாலும், இந்த 4th இயர் ஆனிவர்சரியில்
பெரிய அளவுக்கு ஆயுத உதவிகளும் பொருளாதார உதவிகளும் பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கு வந்து குவிந்து மழை போல் குவிந்து விட்டது. அதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க, இந்த பேச்சுவார்த்தை தொடர போதா இல்லை இன்னும் கண்டினியூ ஆக போதான்னு பார்க்கலாம். பட் ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க, இல்லைப்பா 2026 வரைக்குமே தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வீடியோ நிறைவு பகுதியில் 3 விஷயம். நெதர்லாண்டில் முதல் முறையாக தன்பாலின ஈர்ப்பு பிரதமர் ராப் ஜெட்டர் பதவியேற்கிறார். 2025 அக்டோபரில் எலெக்ஷன் வந்தது. பெரும்பான்மை யாரும் இல்லாதனால ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 117 நாட்களுக்கு அப்புறம் வந்து பின் ஜாப் ஜெட்டர் வந்து பதவியேற்றுக்கிறார். நெதர்லாண்டில் மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் ஒரு எல்ஜிபிடிக்கினுடைய தலைவன் வந்து தன்பாலின ஈர்ப்பாளனுடைய ஒருத்தன் வந்து பதவியில் உட்காருது இதுவே முதல் முறை. நாளைக்கு என்ன ஆகும்னா, இவங்களெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா வளருகின்ற சமுதாயம் அதையே நோக்கி போயிடுமான்ற இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன மாதிரியான ஒரு ப்ரொபகண்டாவை கிரியேட் பண்ணுறாங்களான்னு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். நெதர்லாண்டில் சொல்கிறேன் நான். மலேசியாவில் சட்ட திருத்தம் கொண்டு வராங்களாம். பிரதமர்ன்றவர் 10 வருஷம்தான் இருக்கணுமா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் புதிய சட்ட திருத்தம் கொண்டு வராங்களாம். பிரேசிலில் திடீர் ஏற்பட்ட மழை பொழிவு, திடீர் ஏற்பட்ட ஒரு புயல்னால் 30 மக்கள் இறந்து போனதாகவும் 40க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காணாமல் போனதாகவும் சொல்கிறாங்க. இது பெரிய திடீர் பேர் இழுப்புன்றாங்க. எதிர்கட்சிகளுக்கு ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. பிரேசிலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு இங்கே மழை வெள்ளம் புயல் பாதிக்கப்பட்டு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு, இந்தியாவுக்கு போகிறாரு, இந்தியாவுக்கு போயிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போகிறாரு, ஸ்ரீலங்காவில் போயிட்டு ட்ரெடிஷன் ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கிறாரு, அடுத்து எங்கே போகிறாரு தெரியலன்னு அடுத்து எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.